தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் ராஜமோகன் சொல்கிறாங்க, பாஜக, திமுக இந்த 2 கட்சியும் தவிர வேறு எந்த கட்சி கூட்டணிக்கு வந்தாலும் நாங்கள் சேர்த்துக்க தயாராக இருக்கோம். நாங்கள் இணைந்து செயல்பட தயாராக இருக்கோம். மக்களுக்கு நல்லது செய்ய தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஒருவேளை பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தால் எப்படின்னா அதை அந்த கேள்விக்கு அவர் கடந்து போகிறாரு. ஆனால் அதிமுக வந்தால் நாங்கள் சேர்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதிமுக இவங்ககிட்ட வருவாங்களாங்கிறது வேறு விஷயம். ஏன்னா அது பாரம்பரியமான பெரிய கட்சி. அந்த கட்சியை தாவேக்காக்குள்ளே வருமா வந்தால் அவங்க தலைமையில் தான் கூட்டணி இருக்கும். அது செயல்படுறது கஷ்டம்னு வச்சிங்களேன். ஒருவேளை அவங்க கட்சிக்குள்ளே இவங்க கூட்டணிக்கு போவாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி தான். அதனால் அதை தவிர்த்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. மற்ற எந்த கட்சிகள் வந்தாலும் நான் கண்டிப்பாக அதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ராஜ்மோகன் சொல்கிறாங்க. தாவேக்கா கண்டிப்பாக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத எப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்க போகுது பாருங்கள். திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸும் கண்டிப்பாக தாவேக்காவுக்குள் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் தெரியுங்களா? பிஜேபியோட பிடிமா இன்றைக்கி செயல்படுறதே திமுக தான். இது விடுதலை சிறுத்தைக்கும் தெரியும், காங்கிரஸுக்கும் தெரியும், கம்யூனிஸ்ட்டுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எந்த ஒரு இடி ரைடு நடந்தாலும் டெல்லிக்குள்ளே போய் சமரசம் பேசிடுறாங்க.